வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்கா செல்ல உள்ள நிலையில் தமிழக அமைச்சரவையில் மாலை முக்கிய மாற்றம். மூத்த அமைச்சர் ஒருவர் மற்றும் வேறு 2 அமைச்சர்களின் பதவி பறிக்கப்பட உள்ளதாக தகவல். சென்னை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் த.வே.க கொடியை அறிமுகம் செய்து வைத்தார் விஜய். சிவப்பு மஞ்சள் நிறத்தில் நடுவில் மிளிரும் வாகை மலரின் இருபுறமும் யானைகள் உள்ளன. சென்னை பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் கல்வெட்டை திறந்து வைத்தார் விஜய். 45 அடி உயர கம்பத்தில் த.வே.க கொடியை ஏற்றி வைத்தார். தலைவா உயிர் நீ தலைவா. இதுவரை நமக்காக உழைத்தோம், இனி தமிழ்நாட்டுக்காக உழைப்போம். த.வே.க கட்சி கொடி அறிமுக நிகழ்ச்சியில் விஜய் பேச்சு. ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். இதுவரைக்கும் நாம நமக்காக உழைச்சோம். இனி வரப்போற இயர்ஸ்ல நம்மள ஒரு கட்சி ரீதியா நம்மளை தயார்படுத்திக்கிட்டு தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களின் உயர்வுக்காகவும் நம்ம எல்லாருமா சேர்ந்து உழைப்போம். புயலுக்கு பின் அமைதி என்பதைப் போல் கொடிக்கு பின் உள்ள கதையை மாநாட்டில் கொள்கை கோட்பாடுகளுடன் சொல்கிறேன். த.வே.க கொடியை அறிமுகம் செய்து வைத்து அக்கட்சி தலைவர் விஜய் பேச்சு. நம்ம எல்லாருமா சேர்ந்து உழைப்போம். இந்த புயலுக்கு பின் அமைதி ஆர்ப்பரிப்பு ஆரவாரம்னு நம்மளுடைய கொடிக்கு பின்னாடியும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வரலாற்று குறிப்பு ஒன்று இருக்கு. அது என்னன்னு அதான் நீங்க எல்லாம் ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னல. அன்னைக்கு நம்மளுடைய கொள்கைகள் என்ன, நம்மளுடைய செயல் திட்டங்கள் என்னன்னு சொல்லும் போது அன்னைக்கு இந்த கொடிக்கான விளக்கத்தையும் நாங்க சொல்றோம். அது வரைக்கும் த.வே.க நிர்வாகிகள் அனைவரும் முறையாக அனுமதி பெற்று கட்சி கொடியை ஏற்க வேண்டும் என விஜய் அறிவுறுத்தல். தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை அறிமுகப்படுத்திய இந்நாள் எல்லோருக்கும் சந்தோஷமான நாள் எனவும் பேச்சு. உங்க உள்ளத்துல இதெல்லாம் நான் சொல்லாமலே நீங்க ஏத்துவீங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். பட் இருந்தாலும் அதுக்கான அந்த முறையான அந்த பெர்மிஷன்லாம் வாங்கிட்டு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு அனைவரிடமும் தோழமை பாராட்டி நம்ம இதை ஏற்றி கொண்டாடுவோம். சரிங்களா? அது வரைக்கும் கான்பிடண்டா இருங்க. நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம். பிறப்போக்கும் எல்லாம் உயிர்க்கும் என்ற கருத்துருவை மையமாக கொண்டு தமிழக வெற்றி கழகத்தின் உறுதிமொழி வெளியீடு. மக்களாட்சி, மதசார்பின்மை, சமூக நீதி பாதையின் பயணித்து என்றும் மக்கள் நல சேவர்களாக கடமை ஆற்றுவோம் என உறுதிமொழி. நேரடி அரசியல் களத்தில் தடம் பதிக்க தொடங்கும் என் அன்பு தம்பி விஜய் தமிழக அரசியலில் வாகை சூட வேண்டும். நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வாழ்த்து. எம்பிபிஎஸ், பிடிஎஸ் படிப்புகளில் சேர சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான நேரடி கலந்தாய்வு தொடங்கியது. 1200 மாணவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல். லட்சத்தீவுகள் அருகே அரபிக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபாய் குறைவு. ஒரு சவரன் தங்கம் 53,440 ரூபாய்க்கு விற்பனை. சென்னை பல்கலைக்கழக தொலைதூர கல்வியின் தேர்வு முடிவு இன்று மாலை வெளியீடு. பல்கலைக்கழக அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தில் முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம் என அறிவிப்பு.
வழக்கறிஞர் மொட்டை கிருஷ்ணனுடன் பண பரிவர்த்தனை செய்ததாக அடிப்படை ஆதாரமற்ற செய்திகளை பரப்ப வேண்டாம். தொடர்ந்து தவறான தகவல்களை பரப்பினால் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் இயக்குநர் செல்வன் நெல்சனின் மனைவி மோனிஷா அறிக்கை. போர் பதற்றம் நிறைந்த உக்ரைனுக்கு நாளை செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. சொகுசு ரயில் மூலம் 10 மணி நேரம் பயணம் செய்து உக்ரைன் தலைநகர் கீவை சென்றடைவார் என தகவல். இந்தியாவை கல்வி, ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்பு மையமாக மாற்ற பிரதமர் மோடி விருப்பம். 2024 பட்ஜெட்டில் இளைஞர்களின் திறன் மற்றும் வேலைவாய்ப்பை உறுதி செய்வதில் அதிக கவனம் செலுத்தியுள்ளதாக போலாந்தில் பேச்சு. கேரளாவில் நடிகைகளுக்கு ஏற்படும் நெருக்கடி குறித்து ஓய்வு பெற்ற நீதிபதி ஹேமா கமிட்டி அளித்த அறிக்கை மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்க கோரி பொதுநல மனு. கேரள உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. நான்கு நாட்கள் அரசுமுறை பயணமாக நாளை அமெரிக்கா செல்கிறார் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவில் புதிய உத்வேகத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்ப்பு. சீனாவின் பெய்ஜிங்கில் தொடங்கிய உலக ரோபோ மாநாடு. பார்வையாளர்களை கவர்ந்த 27 வகையான மனித உருவ ரோபோக்கள். கென்யா நாட்டின் தலைநகரமான நைரோபியில் சப்ளையர்களாக ரோபோக்கள் பணிபுரியும் உணவு விடுதி. வாடிக்கையாளர்கள் மற்றும் பொதுமக்களிடையே வரவேற்பு.